இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாமெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள் இல்லையா? அதனால் நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகம் எதனால் நிறைந்திருக்கு? பிசாசினால் நிறைந்திருக்கு. அந்த பிசாசானவனை ஜெயிக்கணும்னா தேவனால் பிறந்திருக்கிற நாம் அவரை விசுவாசிக்கும் போது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஏன்னா இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருன்னே அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். 1 யோவான் 5:5. அப்போ தேவகுமாரனை விசுவாசிக்கிறவன் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:57 பார்க்குறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. 1 யோவான் 4:4 பார்க்குறோம். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறதுனால பிசாசானவனை ஜெயிக்க முடியும். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதவசனம் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அப்போ நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். யோவான் 16:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து வருகிற காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு அச்சத்தை உண்டாக்குது இல்லையா? பயத்தை உண்டாக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உபத்திரவ காலத்திலையும் கர்த்தர் நம்மை திடன் கொள்ள செய்கிறார். கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயித்ததுனால அவரை விசுவாசிக்கும் போது நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த நம்பிக்கையை இந்த வசனத்து மூலமாக நமக்கும் தேவன் வலியுறுத்துகிறத பார்க்குறோம். அதனால் நம்ம உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. தேவனால் பிறந்தவர்களுக்குள் தேவனுடைய வித்து தரிக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் தேவனால் பிறந்திருக்கிறதுனால அவன் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 5:5 பார்க்குறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் இல்லையா? இந்த பரலோகத்தில் 3 சாட்சிகள் இருக்கு இல்லையா? ரத்தம், ஜலம், ஆவி. அது 3 சாட்சி கொடுக்குது. அப்போ ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகியால ஆவியானவரும் நமக்கு சாட்சி கொடுக்குறார். இந்த 3 இந்த உலகத்தில் சாட்சி கொடுக்குதுன்னு பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அவனுக்கு அருளுவேன். இப்போ பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்த ஒரு வலது பாரத்தில் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா வீற்றிருக்கிறது போல அவரை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கும் அங்கே ஒரு இடத்தை அருளுவேன்ற நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 12:11 மரணமே நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை? பிசாசானவனை, சாத்தானை ஜெயித்தார்கள்னு பார்க்குறோம். அதே போல் நாமும் ஆவிக்குரிய அவருடைய பட்டயமாகிய ஜீவ வசனத்தை கொண்டும் அவர் நாமத்தை கொண்டும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலே இன்றைக்கும் பிசாசை ஜெயிக்க முடியும். அதே போல் வெளிப்படுத்தல் 3:5 சொல்கிறாரு, ஜெயங்கொள்ளுகிறவருக்கு அவர் வெண்வஸ்திரம் தரிப்பித்து ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் இருப்பேன். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் தேவனுடைய நாமத்தை நாம் மறுதளிக்காமல் இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா தூதர்களுக்கு முன்பாகவும் நம் நாமத்தை அறிக்கையிடுவேன்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2:11 காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 2ஆம் மரணத்தில் சேதமில்லைன்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:12 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் அவன் தூணாக இருப்பான், அது நின்று அவனை ஒரு காலம் யாராலையும் நீக்குவது இல்லைன்னு வேதவசனம் சொல்லுது. அவன் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய நகரத்தின்
நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவனுக்கு எழுதுவேன்னு சொல்கிறார். புது நாமத்தை நமக்கு தரிப்பிப்பேன்றார் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அதாவது பிதாவாகிய தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரோடு கூட குமாரனாகிய கிறிஸ்துவும் இருக்கார். அப்போ ஆதி முதல் இருந்தவரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனாலே உங்களுக்கும் இதை எழுதுகிறேன். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்குமானால், அப்போ வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, வசனத்தை நம்ம அறிக்கைட்டு ஜெபிக்கும் போது தான் ஜெயம் கொள்ள முடியும் பொல்லாங்கனை, இல்லையா? சாட்சியின் வசனம் கொண்டு தான் நம்ம அவனை ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம், சாட்சியின் வசனம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், அதை கொண்டு தான். அப்போ பொல்லாங்கனை வசனத்தை கொண்டு, வசனத்தில் நாம் நிலைத்திருந்தோம்னா பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க முடியலாம். அதனால் உங்களுக்கு நான் இதை எழுதுகிறேன்னு சொல்கிறார் யோவான். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், காதுள்ளவன் கேட்கக்கூடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உலகத்தையும் பிசாசியும் நம்ம ஜெயிக்கும்போது தேவன் பரதீசியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார். வெளிப்படுத்தல் 2:17 பார்க்குறோம், காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அவருடைய சத்திய வார்த்தையை, மறைவான மன்னா என்பது தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை. அந்த மன்னாவினாலே நம்ம கர்த்தர் புசிக்க கொடுத்து, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனாலும் அதை அறியாதபடிக்கு, அந்த குறிக்கல்லில் எழுதப்பட்டிருக்கிறத யாருக்கு தேவன் அந்த மறைவான மன்னாவை, அது மன்னானா வசனம்தான், அதை படிக்கிறதுக்கு யாருக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்காரோ அவங்க மாத்திரம்தான் அதை அறிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் அவர்களுக்கு நான் புதிய நாமத்தையும் தரிப்பிப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கி தேவனால் பிறந்த நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். நம்முடைய விசுவாசம்தான் அந்த உலகத்தை ஜெயிக்கிற. ஆமீன்.